Hello everyone, welcome to Iki Lafeast and Lifestyle Vlogs. Sorry for the delay. நான் part 2 வீடியோ எடிட் பண்ண லேட் பண்ணிட்டேன். நாங்கள் ரூமுக்கு போனோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் ஃபோட்டோ செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேயே வந்து ஃபுட் ரெடி பண்ண சொல்லிட்டோம். எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபுட் நார்மலாக தான் இருந்தது. அவங்ககிட்டயே தான் ஜீப்பும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட பேசி தான் அந்த ஜீப் வந்தது. அன்றைக்கி நாங்கள் போனதுக்கான காஸ்ட் வந்து 3500 ஆச்சு. ஆக்சுவலி இப்போ பின்னாடி வருதில்ல, அந்த கார் எங்கள் காரை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஆனால் இவரும் விடல, அவரும் ஓவர்டேக் பண்ணுறதை விடலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த அண்ணா ஓட்டிகிட்டு போனார். ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. போகிற வழியில் இந்த மரங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு கத்திட்டும் போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எல்லோரும் ஜாலியாக எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜரி ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஒயிட் ஷேடில் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸுமே நம்ம அங்கே போட்டுட்டு போயிடாதீங்க. பிகாஸ் அது போகிற வழி ஃபுல்லாகவே எல்லாமே செம்மண் மாதிரி கலரில் தான் இருக்கும். நாங்கள் இந்த வண்டியில் தான் போனோம். இந்த வண்டி பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியோட சார்ஜஸ் வந்து 600. ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க. அங்கே லாங்குவேஜ் அவருக்கு புரியவும் இல்லை, ஸ்லோவாக ஓட்டுங்கனாலும். பட் அந்த ரூட்டில் அப்படி தான் ஒரு ஓட்டி ஆகணும். 600 வாங்கிடுவாங்க. ஸோ கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம ஜரி ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தண்ணியிலலாம் விளாண்டுட்டு ரிட்டன் வரப்போ எந்த வெஹிக்கிள் இருக்கோ அவைலபிலிட்டி பார்த்து நம்ம அதில் ஏறி வந்துடலாம். இவங்க தான் வரணும்னு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அந்த கொஞ்சம் தண்ணிக்கே எவ்வளோ சத்தம் வரும்ன்றது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் நான் ஏன்னா அந்த தண்ணியில் தான் போயிட்டு நனையலாம் இல்லை, ஜஸ்ட் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன். நான் பெருசாக ஃபால்ஸ்க்கெலாம் போனதில்லை. ஒகேனக்கல் ஃபால்ஸ் போயிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் தான். பட் நான் ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் அதையும் மைண்டில் வச்சுட்டு நான் பெருசாக நினையில. ஹஸ்பண்ட் தான் நல்லா குளிச்சுட்டு இருந்தார். அப்புறம் என்ன, அங்கே நமக்கு ஃபோட்டோ செக்ஷன் தான். கொஞ்சம் நேரம் தண்ணியில், அந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் கால் வச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ட்ராப்பாக லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆச்சு. பட் ரொம்பலாம் பெய்யலை. ஜரி ஃபால்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னா சிரி கேஃப்க்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்றதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே நான் என்ன பார்த்தேன்னா, மரத்துலேயே கொத்து கொத்தாக வந்து பலாப்பழம் தொங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் எனக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டாங்க. அப்புறம் என்ன, வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம். அங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் ஷாப், சாக்லேட் ஷாப் எல்லாமே இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு காஃபி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா ஹாட் சாக்லேட் காஃபி, ப்ளூபெரி மொஜிட்டோ, அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் மொஜிட்டோ. நான் வந்து ஹாட் சாக்லேட் காஃபி குடித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஹஸ்பண்டோட அக்கா வாட்டர்மெலன் மொஜிட்டோ, ஹஸ்பண்ட் வந்து ப்ளூபெரி மொஜிட்டோ குடித்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கார் டிரைவர் வந்து கிரி ஸ்பைசஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். இங்கே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தார். உள்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து அது எல்லாமே பார்ப்பீங்க. அங்கே எல்லா ஸ்பைசஸுமே பல்காக வச்சுருந்தாங்க. நம்ம கேட்குற அளவுக்கு அவங்க வந்து தருவாங்க. அப்புறம் உள்ளே என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, நிறையா பர்ஃப்யூம் இருந்துச்சு, சாக்லேட் இருந்துச்சு, அப்பளம், அப்புறம் நிறையா ட்ரை ஆம்லாஸ், கேஷ்யூ நட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே நிறையா இருந்தது. மெயினாக என்ன, டீ காஃபி அங்கே இருந்தது, மிளகு நிறையா இருந்தது, ஹேண்ட்மேட் கப்ஸ் நிறையா இருந்தது.
நெக்ஸ்ட்டு கிரி ஸ்பைசஸ்லேருந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா ஹெரேகுலே லேக்குக்கு தான் போயிருந்தோம். பட் டிரைவர் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நாங்கள் பிளான் சொல்லும்போது ஹெரேகுலே லேக்கில் அவ்வளோ வாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இருந்தது. தண்ணியே இல்லை ஆக்சுவலாக, ஒரு சைடு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு, சென்டரில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சென்டரில் போகிற இடமுமே வந்து கொஞ்சம் ஏதோ டேமேஜாக முன்னாடி வந்து போக முடியாத மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பிளேஸை பார்த்தோமேன்ற ஒரு சந்தோஷத்தில் ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது ரிட்டன் எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஓரளவுக்கு இன்றைக்கி என்ஜாய் பண்ணோமா? சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போய் கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போகிறோமான்னு பார்க்கலாம். போனால் நம்ம போய் அதை என்ஜாய் பண்ணலாம். பாய். கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு முன்னாடியே ஹோட்டலுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சோம். அதே மாதிரி ரீச் ஆகிட்டோம். அங்கே போனோன்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் டீ காஃபி ஆர்டர் பண்ணோன்னு கொடுத்தாங்க. மிக்ஸ்டு பஜ்ஜியும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டு தெம்பா கேம்ப் ஃபயருக்கு தான் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். நைட் டின்னருக்கு நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சப்பாத்தி இருந்தது, அதுக்கப்புறமா வெண்டைக்காய் கிரேவின்னு நினைக்கிறேன் ஐ திங்க், அப்புறம் புலாவ் இருந்தது, டால் இருந்தது, பாயாசம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னன்னு நினச்சா நான் பாயாசம். நெக்ஸ்ட் வந்து கேர்டு இருந்தது, எக் கிரேவி இருந்தது, சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால எந்திரிச்சோன்னே கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இப்போது நாங்கள் எங்கே போகிறோன்றது இந்த வீடியோவில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டிரைவருக்கு பேசினேன். டிரைவரும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இதுக்கும் 3500 தான் பேசியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னு பார்த்துட்டு தான் அதை பார்க்கணும். ஆன் த வே டு முள்ளங்கிரி பீக். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து முள்ளங்கிரி பீக் வந்து ஒரு 20 to 25 minutes தான் ஆச்சு. கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போகும்போதே கொஞ்சம் நிறையா பேர் ஏறிட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து ஒரு 450லேருந்து ஒரு 500 ஸ்டெப்ஸ் சொல்லலாம். அது எப்படி ஏற போகிறோமா இல்லையான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்டார்டிங்கில் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே ஏறினோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினச்சோம், இதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் போக போக இந்த வீடியோலேயே அதுவும் வரும் பாருங்கள், எங்களோட அலப்பறைகள் எல்லாம். நாங்கள் எவ்வளோ ஹைட் ஏறி இருக்கோன்னு பார்க்குறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஓரளவுக்கு ஏறி இருக்கோம். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணோம். என்ன முடியலையா? என்னது? ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ கொஞ்சம் உட்காந்து வந்தாவே ஏறிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பாதியில் நான் இறங்கிடலான்னு யோசித்தேன். ஆனால் ஃபைனலாக நான் வந்து எப்படியோ ரீச் ஆகிட்டேன். ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஏறி முடித்தோன்னே அதுக்கப்புறமும் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னே ஐயோ அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அப்போது மைண்டில் ஓடுனது நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணேன். பீக்கில் செம்ம காற்று அடிச்சிச்சு. அந்த சத்தத்தை பார்ப்பீங்க இந்த வீடியோவில். இப்போது இந்த டெம்பிள் வந்து சிவன் டெம்பிள். இது வந்து மார்னிங் 7 AM - 7 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அங்கே இருக்கவங்களே தான் அதை ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா என்ன அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 6300.17 feet ஹைட்டில் இருக்கும் சி லெவல்லேருந்து. மேலே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம் சீக்கிரமாகவே. ஏன்னா நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தா இளநீ இருந்தது. சரி குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சின்ன இளநியே 60 rupeesன்னு சொன்னாங்க. இளநீ குடிச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா ஹோட்டலுக்கு தான். நாங்கள் மார்னிங்கே சொல்லிட்டோம் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே சட்னி இருந்தது, அப்புறமா உருளைக்கிழங்கு மசால் இருந்தது, புளிசாதம் இருந்தது, அவல் உப்புமா இருந்தது, பாயில்டு எக் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் இருந்தது, பப்பாயா இருந்தது, பிரெட் அண்ட் ஜாம் இருந்தது. நாங்கள் போக போக தான் எங்களுக்கு பூரி சுட்டு கொடுத்தாங்க. சீரியஸாக அந்த பூரியை பற்றி சொல்லியே ஆகணும். நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பர் சாஃப்டாக இருந்தது. நாங்கள் ஷெஃப்பை கூட கூப்பிட்டு சொல்லியிருந்தோம். நான் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், வேறு பிளேஸ்க்கு போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.